தேவதர்ஷினி அறிவான பெண்ணாக இருந்தாலும் உண்மையான அன்பை கொடுக்க அவளுடைய அம்மாவும் அப்பாவும் உயிருடன் இல்லை. அவளுக்கு 10 வயது இருக்கும்போது அவர்களுடைய சொந்த காரில் தேவதர்ஷினி, அவளுடைய அப்பா அம்மா 3 பேரும் சுற்றுலா சென்றனர். மகிழ்ச்சியாக சென்ற அவர்களின் பயணம் திரும்பி வரும்போது விபத்து நடக்கும் என்று அவர்கள் அறியாத ஒன்று. ஒவ்வொரு இடமாக சென்று சுற்றி பார்த்துவிட்டு 3 நாள் கழித்து திரும்பி வரும்போது எதிரே வந்த லாரியில் மோதி தேவதர்ஷினியின் அம்மா அப்பா இறந்துவிட அவள் மட்டும் கடவுளின் அருளால் உயிர் பிழைத்து கொண்டாள். 10 வயதில் இவ்வளவு பெரிய இழப்பை அவள் சந்தித்ததும் அவள் மனது மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்து முழுவதும் மீண்டு வர அவளுக்கு 1 வருடத்திற்கு மேல் ஆனது. தேவதர்ஷினியின் அம்மா அப்பா இறந்ததும் அவளுடைய தாய் மாமன் தான் அவளை எடுத்து வளர்த்தார். அவர் பாசத்தில்தான் தன்னை வளர்ப்பதாக நினைத்து தேவதர்ஷினி தன் தாய் மாமன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாள். அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு மறுபேச்சு பேசாமல் அவருக்கு கீழ்ப்பணிந்தே நடந்தாள். அவளுக்கு பிடித்த படிப்பை அடம்பிடித்து நன்கு படித்தாள். அவளுக்கு 18 வயதாகும்போது அவளின் சொத்து மதிப்பு பற்றியும் அவளுடைய அப்பாவின் தொழில் பற்றியும் அவள் சொந்தக்காரர் ஒருவர் மூலம் தெரிய வந்தது. அதையெல்லாம் உன் தாய் மாமன் தான் நிர்வகித்து வருகிறார் என்று சொன்னதும் இதை பற்றி தன் தாய் மாமனிடம் கேட்கலாமா என யோசித்தாள். ஆனால் தன்னை பாசமாக வளர்க்கும் தாய்மாமன் தன் அப்பாவின் தொழிலையும் சொத்துக்களையும் நிர்வகிப்பதில் அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லாததால் தன்னுடைய உயர்கல்வி படிப்பில் நன்றாக கவனம் செலுத்தினாள். படித்து முடிந்ததும் தேவதர்ஷினி தன் தாய் மாமாவிடம் தன்னுடைய சொத்து மதிப்பு பற்றியும் தன் அப்பாவின் தொழில் பற்றியும் கேட்க ஆரம்பித்தாள். அவள் கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்த அவளுடைய தாய்மாமன், நான் பயந்த நாள் வந்துருச்சு, இதை எப்படியாவது சமாளிக்கணும் என்று யோசித்து, ஏமா நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாதுமா, விடுமா, நான் பார்த்துக்கிறேன் என்று சமாளிக்க பார்த்தார். ஆனால் தேவதர்ஷினி, இல்ல மாமா, இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொடுத்துடுங்க, நீங்க ஓய்வெடுங்க என்று சொன்னதும் கோபமடைந்த அவளுடைய தாய் மாமா, உங்க அப்பா அம்மா இறந்ததும் உன்னை எடுத்து வளர்த்த என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியா என கேட்டதும், இதுல என்ன மாமா திமிர் இருக்கு, என்னைய நீங்க பாசத்திலே வளர்த்தீங்க, இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கலாம்னு பணத்துக்காகத்தானே வளர்த்தீங்க, 15 வருஷமா அதுல வந்த லாபம் எல்லாம் நீங்க தானே அனுபவிச்சீங்க, அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க, எங்க அப்பாவோட சொத்து பணம் தொழில் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இத்தனைனா நீங்க எங்க தொழிலை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி என சொல்லி ஒரு வக்கீலின் முன்னிலையில் தேவதர்ஷினி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு அவளுடைய தாய் மாமன் மிகவும் கோபமடைந்து, இவ அப்பா அம்மா கூடயே சேர்த்து கொண்டிருக்கணும், சின்ன பொண்ணுன்னு பாவம் பார்த்து உசுரோட விட்டது தப்பா போச்சு, அந்த லாரி டிரைவர் கொஞ்சம் சொதப்பிட்டான், இல்லைன்னா அன்னைக்கே அவ செத்துருப்பா, கேள்வி கேட்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் இதே வசதியோட சொகுசா வாழ்ந்திருக்கலாம், இவளை பாவம் பார்த்து வளர்த்ததுக்கு என்னையவே எட்டி உதைச்சிட்டான் என கோபமாக மது குடிக்க தொடங்கினார். மது போதை அதிகமாகி நேராக தேவதர்ஷினியிடம் சென்று, ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவ, உன் அப்பா அம்மாவை கொன்னது மாதிரி உன்னையும் கொன்றிருக்கணும் என்று கோபமாக பேசியதும் தேவதர்ஷினிக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ என் அப்பா அம்மாவை நீங்க தான் கொன்னீங்களா மாமா என்று அழுது கொண்டே கேட்டதும், ஆமாடி, நான் தாண்டி கொன்னேன், அதே மாதிரி இப்போ உன்னையும் கொன்னுட்டா என் திட்டம் எல்லாம் பழிச்சிடும் என்று கடும் கோபத்துடன் கத்தினார். தன்னுடைய அப்பா அம்மாவை கொன்ன மாமாவை பழிவாங்க திட்டமிட்டு கோபமாக பேசியபடியே நீச்சல் குளம் இருக்கும் இடத்தின் அருகே போய் நின்று கொண்டு அவள் மாமாவை திட்ட ஆரம்பித்தாள். போதையின் உச்சியில் இருந்த அவளுடைய தாய்மாமன் அவளை அடிக்க போதையில் தள்ளாடி தள்ளாடி வேகமாக வந்தபோது கால் வலிக்கு நீச்சல் குளத்தில் விழுந்து போதையில் இருந்ததால் நீந்த முடியாமல் தண்ணீரை குடித்து மூச்சு திணறி உயிரிழந்தார். அவர் மூச்சு திணறி உயிரிழந்ததை நன்றாக ரசித்து பார்த்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் மாடியில் சென்று படுத்து கொண்டாள். பிறகு காலையில் எழுந்து எப்போதும் போல முகம் கழுவி ஒரு டீ போட்டு மெதுவாக குடித்துவிட்டு அவர் நீச்சல் குளத்தில் செத்து மிதப்பதை அப்போதுதான் பார்ப்பது போல, மாமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க வந்து தண்ணி அடிக்காதீங்கன்னு, அதிகமா குடிச்சிட்டு போதையில தண்ணியில விழுந்து செத்து போயிட்டீங்களே என நடித்தாள். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராததால் தேவதர்ஷினி மிகவும் சந்தோஷப்பட்டாள். இதை பார்த்து தன்னுடைய அப்பா அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையும் என அவள் மனதார நம்பினாள். அதன் பிறகு தன் வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு வாழ வேண்டும் என்று வாழ ஆரம்பித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.